அவளை பழிவாங்கினார். மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா, அந்த நகர் நடுவில் இருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணில் வீற்றிருந்த கடவுள் முன் விழுந்து வணங்கி ஆமேன் அல்லேலூயா என்று பாடினார்கள். ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்து. அரியணில் இருந்து எழுந்த ஒரு குரல், கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சு நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று ஒலித்தது. பின்னர் பெரும் திரளான மக்களின் கூச்சல் போலும், பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலும், பேரிடி முழக்கம் போலும் எழுந்த பேரொலியை கேட்டேன். அது சொன்னது, அல்லேலூயா, நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவர் ஆட்சி செலுத்துகின்றார். எனவே மகிழுவோம், பேருவகையுடன் அவரை போற்றி புகழுவோம். ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமண விழா வந்துவிட்டது. மணமகளும் விழாவுக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். மணமகள் அணியுமாறு பளபளப்பான தூய்மையான விலை உயர்ந்த மெல்லிய ஆடை அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த ஆடை இறை மக்களின் நீதி செயல்களே. அந்த வானதூதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். தொடர்ந்து இவை கடவுளின் உண்மையுள்ள சொற்கள் என்று சொன்னார். நான் வானதூதரை வணங்கும் பொருட்டு அவரது காலடியில் விழுந்தேன். ஆனால் அவரோ என்னிடம், வேண்டாம், இயேசுவுக்கு சான்று பகிர்ந்த உனக்கும் உன் உடன் பிறப்புகளுக்கும் நான் உடன் பணியாளனே, கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார். ஏனெனில் இயேசு பகிர்ந்த சான்றே இறை வாக்குகளுக்கு உயிர் மூச்சு. வெண்குதிரை மீது அமர்ந்திருந்தவர். பின்னர் நான் விண்ணகம் திறக்க கண்டேன். அங்கே ஒரு வெண்குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஒருவர் அமர்ந்திருந்தார். நம்பிக்கைக்குரியவர், உண்மையுள்ளவர் என்பது அவருடைய பெயர். அவர் நீதியோடு தீர்ப்பளித்து போர் தொடுப்பார். அவருடைய கண்கள் தீப்பிழம்பு போல தென்பட்டன. அவரது தலைமேல் பல மணிமுடிகள் இருந்தன. அவரை தவிர வேறு எவருக்கும் தெரிந்திராத பெயர் ஒன்று அவர் மீது எழுதப்பட்டிருந்தது. இரத்தம் தோய்ந்த ஆடையை அவர் அணிந்திருந்தார். கடவுளின் வாக்கு என்பது அவரது பெயர். வெண்மையும் தூய்மையுமான விலையுயர்ந்த மெல்லிய ஆடை அணிந்த விண்ணக படைகள் வெண் குதிரைகளில் அவரை பின்தொடர்ந்தனர். நாடுகளை தாக்குவதற்காக அவருடைய வாயிலிருந்து கூர்மையான வாள் ஒன்று வெளியே வந்தது. அவர் இரும்பு கோல் கொண்டு அவர்களை நடத்துவார். எல்லாம் வல்ல கடவுளின் கடும் சீற்றம் என்னும் பிளவு குழியில் திராட்சை ரசத்தை அவர் பிழிந்தெடுப்பார். அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் என்று பெயர் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் எழுதப்பட்டிருந்தது. பின்னர் ஒரு வானதூதர் கதிரவன் மீது நிற்பதை நான் கண்டேன். அவர் நடுவானில் பறந்து கொண்டிருந்த எல்லா பறவைகளையும் பார்த்து உரத்த குரலில் கத்தி, வாருங்கள், கடவுள் அளிக்கும் பெரும் விருந்துக்கு வந்து கூடுங்கள். அரசர்கள், ஆயிரத்தவர் தலைவர்கள், வலியோர், படை வீரர்கள், குதிரைகள், குதிரை வீரர்கள், உரிமை குடி மக்கள், அடிமைகள், சிறியோர், பெரியோர் ஆகிய அனைவருடைய சதையையும் தின்ன வாருங்கள் என்றார். அந்த விலங்கும் மண்ணுலக அரசர்களும் அவர்களுடைய படைகளும் குதிரை மீது அமர்ந்திருந்தவரோடும் அவருடைய படைகளோடும் போர் தொடுக்குமாறு கூடியிருக்க கண்டேன். அவ்விலங்கு பிடிப்பட்டது. அதன் முன்னிலையில் அடையாளங்கள் செய்திருந்த போலி இறை வாக்கினனும் அதனோடு சேர்ந்து பிடிப்பட்டான். தான் செய்த அரும் அடையாளங்களால் அந்த விலங்குக்குரிய குறியை இட்டு கொண்டவர்களையும் அதன் சிலையை வணங்கி வந்தவர்களையும் ஏமாற்றியவன் அவனே. அந்த போலி இறை வாக்கினனும் விலங்கும் கந்தகம் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு ஏரியில்
ஆமென்.